அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 2025க்கான அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வீடியோவை சீக்கிரமாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் சீக்கிரட்டா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 99% வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பத்தின தெளிவான துல்லியமான விளக்கம் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நான் எப்படி இந்த அங்கன்வாடி வேலையை வாங்கினேன், ஸோ அதை வந்து நான் எப்படி ரிசைன் பண்ணேன். ஸோ ஏன்னா நமக்கு இந்த வேலை வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக கிடைச்சது. அதே ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதே நீங்களும் பயன்படுத்தி இந்த வேலையை வாங்கிக்கோங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் தெளிவாக இருக்க போகுது. இந்த 2025 டு 2026க்கான அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விடணும். ஆனா இந்த தடவை வந்து 2025 டு 2026க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 வருஷமா ஓகேங்களா, 2021, 22, 23 சொல்லிட்டு எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே வரல. ஸோ இப்போதான் அதற்கான எல்லா நோட்டிபிகேஷனும் சேர்த்து மொத்த வேகன்சியும் சேர்த்து இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின அப்டேட் தான் நம்ம வந்து தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாவே, என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, நோட்டிபிகேஷன்ல என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ண போறோம். அதே மாதிரி 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான நோட்டிபிகேஷன் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தனித்தனியான சேலரி கொடுத்துருக்காங்க, தனித்தனியான எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க, ஸோ வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, எல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சில இதுல 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான வேகன்சியுமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின அப்டேட்லுமே அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா ஜாபோட கேட்டகரி ஓகேங்களா. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்ல வந்து பகுதி நேர வேலையா, இல்ல டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். ஸோ இதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது, அந்த டோட்டல் வேகன்சில நமக்கு எப்படி கிடைக்கும், ஸோ நம்ம எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க எந்தெந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணணும், ஸோ எப்படி நீங்க ஈஸியா வேலை வாங்குறது, ஸோ இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். என்னன்னா, இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ தனித்தனியா பண்ணுவாங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தா இந்த வேலை கிடைக்கும், ஸோ தனித்தனியா வந்து என்னென்ன சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்ததா வந்து இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா?
ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியா குடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பு என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்துதான் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இந்த நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததான் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஹ், அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளவு சேலரி, என்ன ஏஜ் லிமிட், என்ன யாருக்கு முன்னுரிமை எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட கேட்டகரி. இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு சில பேர் இது டெம்பரவரி கம் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்குமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 7783 வேகன்சி அஃபிஷியலா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7783 வேகன்சியும் 3 விதமான போஸ்டிங்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து அதையும் நான் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்ததான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், அதற்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்க எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணுன்றதுக்கான அப்டேட்டுமே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அதாவது உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அற்புத வேலை வாய்ப்புனா அது இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலை மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுனால ஆன்லைன்லயே அரசு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன்லயே எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே வந்து தொடர்ச்சி வீடியோ பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்றது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் அவைலபிளா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து போஸ்ட் வைஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங் வைஸா இதுல வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லிங்க்குமே ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3886 போஸ்டிங்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதுல 3592 அபிஷியல் வேகன்சியும் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் சேலரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5,700 இருந்து 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அங்கன்வாடி ஒர்க்கர் என்ன படிச்சிருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதற்கு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதா இருந்ததுன்னா நீங்க மினிமம் அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். 12வது பாஸ் ஆகி ஃபெயில் ஆகிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும், 12வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 8வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுல 45 டு 50 வயசு வரைக்கும் கூட ஒரு சில கம்யூனிட்டிகள் அப்ளை பண்ணிக்கலாம். அது என்ன கம்யூனிட்டின்றத வீடியோல தொடர்ச்சியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு. ஆனா வந்து இதுல இன்டர்வியூ கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். உங்ககிட்ட இருக்கிற
ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்டா வந்து ஜாப் வந்து கொடுத்துடுவாங்க. இது எல்லாமே நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் செலக்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு வழங்குவாங்க, மெரிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம தொடர்ச்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்க அப்ளை பண்ணுன்றது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் நம்ம வந்து அப்ளை பண்ற வீடியோஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து A to Z எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ இதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.